தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், கரூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஆலங்குடி, கொத்தமங்கலம், தாஞ்சூர், பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. திடீர் மழையால் நேரடி நெல் விதையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. சுமார் 18 நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கும்பகோணம் நகர் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை கொட்டியது. கனமழை காரணமாக நகர் பகுதியில் ஆங்காங்கே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. பள்ளப்பட்டி, ரெங்கராஜ் நகர், ராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பரவலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். அதேபோல் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் பெய்த கனமழையால் பிரசித்தி பெற்ற பூவராக பெருமாள் கோவில் வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. சன்னதி மற்றும் நடைபாதைகளில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், பல்லடம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.